வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா முருகப்பெருமானின் அருள் நிறைந்த பழனிமலை அருகே இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா வைகாசி பௌர்ணமி என்று சிறப்பான முறையில் பூஜைகளும் அபிஷேகங்களும் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சித்தரினுடைய பார்த்தீங்கன்னா பீடத்தில் நடந்த திடீர் மாற்றம் அங்கிருந்த பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஏற்பட்ட ஒரு அதிசய நிகழ்வு என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி என்று வழிபடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி ஊரில் இருக்கக்கூடிய சித்தருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசித்துட்டு போவாங்க. இங்கு கணக்கன்பட்டி சித்தரை தரிசித்தாலே வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றம் ஏற்படுதுன்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குங்க. மேலும் இங்கு ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய பௌர்ணமி அமாவாசை பூஜை ரொம்பவே சிறப்புங்க. இந்த வைகாசி பௌர்ணமி என்று பார்த்தீங்கன்னா இந்த சித்தருடைய ஜீவ சமாதி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பான பூஜையில் கலந்திருக்காங்க. இங்கு சித்தருடைய ஜீவ சமாதி பௌர்ணமி வழிபாட்டில் பிரசித்தி பெற்றதாக இருக்குதுங்க. இந்த பூஜையில் கலந்து கொள்வதன் மூலம் மன நிம்மதி ஏற்படுவதாகவும் குடும்ப நன்மை ஏற்படுவதாக வேண்டுதல் உடனே நிறைவேறுவதால் இங்கு பௌர்ணமி என்று பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இந்த பௌர்ணமி தினத்தில் கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியை சுற்றி கிரிவலம் வருவது முக்கிய வழிபாடாக இருக்குங்க. இங்கு சித்தருடைய ஐயாவின் ஜீவ சமாதி முன்னாடி மனமுருகி பிரார்த்தனை செய்வது உடனே பழிப்பதாக சொல்கிறாங்க. மேலும் இந்த ஜீவ சமாதி வளாகத்துக்கு முன்னாடியே நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய குறையை சொல்லி வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் குறைகள் நீக்கப்படும். மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே பிரசித்தி பெற்ற முருகனின் ஆலயம்னா அது பழனிமலை முருகன். முருகனுக்கு எப்படி அறுபடை வீடுகளாக பிரிந்து இருக்குதோ இந்த முருகனின் அறுபடை வீடுகளை ஒன்று தாங்க பழனிமலை. இந்த பழனிமலைக்கு அருகே இருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த ஊரில் இருக்கக்கூடிய சித்தர் தான் கணக்கன்பட்டி சித்தருங்க. பழனியில இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க இந்த கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தர் பார்த்திங்கன்னா வாழக்கூடிய காலங்களில் ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்து கொண்டு இவர் தினமும் பார்த்திங்கன்னா கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காரு. இவருடைய உடல் முழுவதும் பச்சை நிறம் கொண்ட சட்டைன்னு அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் அணிந்திருப்பார். அது மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்து கொண்டு தான் இருப்பாராம். அதனை எங்கு போனாலும் தூக்கி கொண்டே தான் போவார். அந்த மூட்டையை யாராவது தொட வந்தால் அவங்கள கோபமாக கத்தி அவங்கள அந்த இடத்துல இருந்து விரட்டிடுவாராம். கடவுளுடைய அனுகிரகத்தால் பல்வேறு வகையான அற்புதங்களையும் நிகழ்த்திய பிறகு இவர் ஜீவசமாதி அணிந்துட்டார். இவருடைய ஜீவசமாதியில் தாங்க இந்த வைகாசி பௌர்ணமி என்று சிறப்பான பூஜைகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த சித்தர் பார்த்திங்கன்னா பழனியிலிருந்து கணக்கன்பட்டின்னு ஊரில் இருக்கக்கூடிய வாழ்ந்தவர். இங்கு மூட்டை சித்தர்னு ஒருவர் இருந்திருக்காரா. தற்போது அவருடைய துலா உடலை பார்த்தீங்கன்னா துறந்துட்டார். அவருடைய ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா கோயில் எழுப்பி பக்தர்கள் வழிபட வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் இவர் பார்த்தீங்கன்னா சித்த புருஷக்கள்னு தன்னலம் இல்லாதவங்க சிலரெல்லாம் இப்போது எப்படியோ இருக்காங்க. ஆனால் இவர் இப்போது கூட ஒரு பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டகை போன்ற ஒரு இடத்துல தான் தங்கியிருந்திருக்காரு. திடீர்னு 4 நாட்களுக்கு சாப்பிட மாட்டாராங்க. எங்கேயாவது போயிடுவாராம். எங்கேயாவது சென்று உட்கார்ந்து கொண்டே இருப்பாராம். எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பாராம். இதையெல்லாம் நிச்சயம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாதுங்க. சுவாமி உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மகான். ஏன்னா கடந்த 50 வருடங்களாக மேலாக இந்த பழனியில் அறிந்தவர்கள் இவரை ஏராளம் பேர். பழனியில் அவருக்கு பக்தராக இருந்த பணக்காரர் பலரும் பார்த்தீங்கன்னா மூட்டை சுவாமியை நினைச்சிருந்தா எப்படியோ பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதை அவர் பார்த்திங்கன்னா செய்யலை. நம்மிடம் இருக்கக்கூடிய குறையை மட்டும் நீக்குவதற்காக அவதரித்தவராக இருந்திருக்காரு. யாராவது இவரிடம் பணமோ பொருளோ கொடுக்க வந்தாங்கன்னா முதல்ல அவங்கள விரட்டி விடுவார். எவரிடம் இருந்தும் ஒரு காசு கூட வாங்கலைங்க. யாரிடமோ எதுவும் கேட்கவும் மாட்டாரா.
இப்போது கூட இவரின் சில சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இதே கணக்கன்பட்டியில் இவர் தங்குவதற்கு ஒரு சிற்சபை கட்டி வந்தாங்க. இவர் முறையாக ஒப்புதல் தரவில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் இந்த சித்தர் பார்த்தீங்கன்னா 50 வருடங்களில் மூட்டை சுவாமிகளிடம் கார்களிலும் வேன்களும் வந்து பணத்தை கொட்ட முயன்ற கோடீஸ்வரர் பல பேர். அப்படிப்பட்ட ஆசாமி வந்தாலே எரித்து விடுவது போல பார்ப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா அடுத்த கடமே அந்த ஆசாமிகள் கிளம்பி போயிடுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு எதிரே இருக்கக்கூடிய இடுமன் மலையில தான் சில காலம் தங்கி இருந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னு பக்தர்கள் எவராலுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. உச்சி வேலையில் கொளுத்துற வெயிலில் மலைக்கு மேலே தங்கி ஒரு பாறையில் அமர்ந்து தியானத்தில் கூட இருந்திருக்காராம். பெயின்னு கொட்டுற மலையில் முழுக்க நினைந்தபடி அதே பாறையில் படுத்துறங்கியிருக்காரு. இயற்கையில் எந்த ஒரு சக்தியும் இவரை பாதித்ததே கிடையாதான். மூட்டை சுவாமியின் அற்புதங்கள் சிலவற்றை சொல்லலாம். ஒரு மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிக வோல்டேஜ் மின்சாரம் பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மின் ஒயர் ஒன்றை அருந்து நடு ரோட்டில் விழுந்து கிடந்திருக்கு. அதை கண்டு அனைவரும் அஞ்சு நடுங்கி அந்த பக்கமே செல்லாமல் இருந்தாங்க. ஆனால் சுவாமியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக சென்று அந்த வயிறை தன் கையால் எடுத்து அப்புறப்படுத்தி போட்டிருக்காரு. அதே போல் சுவாமிகள் தியானத்தில் ஒரு முறை பேச்சற்று கிடந்திருக்காரு. பதறிப்போன சேலத்து பக்தர் ஒருவர் பார்த்தீங்கன்னா இவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டாங்க. அங்கு சுவாமியை பரிசோதித்த மருத்துவரோ மூச்சே இல்லை, இவர் இறந்து விட்டார்னு சொல்ல இவர் ரிப்போர்ட் எழுதி மார்ச்சரியில் வச்சுட்டாங்க. அடுத்த சில மணி நேரங்களில் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா பழனியில் ஒரு மலையில் தவத்தில் இருந்ததாகவும் மார்ச்சரியில் சுவாமிகள் இருந்த அறையை திறந்து பார்த்தபோது அந்த ஆசாமிக்கு அதிர்ச்சிங்க. அங்கே அவர் இல்லையா. இப்படி பல அதிசயங்களை நிகழ்த்தியிருக்காரு. இவர் இதே போல் பழனி கல்லூரியில் வேலை பார்த்து வந்த பேராசிரியர் ஒருவரிடம் இன்ன தேதியில் இருக்க போவதாக முன்கூட்டியே சொல்லியிருந்தார். சுவாமிகள் எந்த ஞான திருஷ்டி மூலம் சொன்னாருன்னு தெரியல. ஆனால் சுவாமிகள் சொன்ன நபரோ பார்த்தீங்கன்னா அதே தேதியில் திடீர்னு உடல்நல குறைவாகி சித்தியாகிட்டார். இப்படி நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்தியிருக்காருங்க. மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தர் பார்த்திங்கன்னா பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்குமுட்டை சித்தருடைய சமாதி அமைந்திருக்கு. இங்கு இவருடைய பக்தர்கள் ஆலயம் அளித்து வழிபட்டு வராங்க. மேலும் இவரை தரிசிக்க தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செல்லக்கூடிய வழக்கமும் இருக்கு. இங்கு காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை நேரம் பார்த்தீங்கன்னா 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்கும். தினமும் காலை 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜைகளும் நடத்துகிறாங்க. இந்த சித்தர் எந்த நேரமும் பரட்டை திளையோடு அதற்கு மேலே ஒரு துண்டை பார்த்தீங்கன்னா தலப்பா கட்டி தாங்க இருப்பார். அதனால் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் சுற்றி வந்திருக்காரு. ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்களும் அனைவரும் இவர் ஒரு பைத்தியன்னு கல்லால் அடைத்து விரட்டியிருக்காங்க. ஆனால் இவர் அழுக்கு மூட்டையை கையில் வச்சு சுற்றி வருவதனால இவரை பழனி சுற்று வட்டார பொதுமக்களும் அனைவரும் இவரை பார்த்து மூட்டை சுவாமிகள்னு அழைச்சாங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய மலைகள் இருக்குதில்ல, அதில் ஒன்று பழனி முருகன் கோவில், மற்றொன்று பார்த்தீங்கன்னா இடுமன் கோவில். இவர் இந்த இடுமன் கோவிலில் தாங்க பல வருடங்கள் வாழ்ந்து வந்திருக்காரு. இவர் பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஊரில் சுற்றி வருவாரா. அப்போது ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்திருக்காரு. அந்த வழியே சென்ற கார் ஒன்றை வழிமறைத்து இந்த காரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருப்பதால் அவங்க பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்களை தான் கணக்கன்பட்டி சித்தர் காரில் இருந்து இறங்க சொன்னார். அந்த தம்பதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன செய்வதுன்னே தெரியாமல் இருந்திருக்காங்க. பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த பெண்மணியிடம் அந்த கணக்கன்பட்டி சித்தரும் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. இந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லைங்க. ரோட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் பிரியாணி வாங்கி கொண்டு வந்தான். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியும் அவங்க குடும்பம் முழுவதும் சுத்த சைவ குடும்பம். அதனால் அந்த பெண்மணிக்கு பிரியாணி சுவை பிடிக்காமல் மூக்கையை பிடித்து கொண்டே பிரியாணி வாங்கி வந்தா. பிறகு பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கன்பட்டி சித்தராடம் இந்த பிரியாணியை உன்னுடைய மகனுக்கு கொடுன்னு சொல்ல அந்த பெண்மணி தடுமாற்றத்தோடு வாங்கி வந்த சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா பிரித்து பார்த்தபோது ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு. அந்த பெண்மணி வாங்கி வந்த பிரியாணி ஆனால் பட்டணத்தில் இருந்தது சாம்பார் சாதங்க. இதனை பார்த்ததும் ஆச்சரியமடைந்த அந்த பெண்மணியும்
அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கணக்கன்பட்டி சித்தர் காலில் விழுந்து வணங்கிட்டு பழனிமலை முருகனை தரிசிக்க சென்றிருக்காங்க. அந்த குடும்பம் சென்று கொண்டிருந்த போது இவங்க நோக்கி ஒரு லாரி ஒன்று வேகமாக வந்திருக்கு. அதனை பார்த்த அந்த சிறுவன் அம்மா வண்டி வருதுன்னு கத்த, அதுவரையுமே பார்த்தீங்கன்னா வாய் பேசாத இருந்ததை கண்டு திடீர்னு மகன் பேசுவதை கண்டு அந்த குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தரை தரிசித்துட்டு பார்த்தீங்கன்னா சென்றிருக்காங்க. இப்படி வாழக்கூடிய காலங்களிலேயே பல அதிசயங்களை நிகழ்த்திய பிறகும் இவருடைய ஜீவசமாதியில் இன்றும் பார்த்தீங்கன்னா சென்று வழிபடக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தராரு. மேலும் இந்த வைகாசி பௌர்ணமி என்று சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா சித்தருடைய ஜீவசமாதியில் நடைபெற்ற பூஜையினுடைய நிகழ்வை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பழனி ஆண்டவன் பிடிக்கும்னா ஓம் தண்டாயுதபாணியே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.